நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுச்சான், ஒரு மின்மினி பூச்சி ஃபயர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அதை வந்து துரத்திக்கிட்டே இருந்துச்சான். இந்த மின்மினி பூச்சிக்கு புரியலையா, ஏன் அந்த பாம்பு வந்து என்னை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு புரியலையா. அப்புறம் வந்து இந்த மின்மினி பூச்சி, ஓகே நம்ம பாம்பை கேட்போம், ஏன் என்னை துரத்துதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை பார்த்து, நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீ எதுக்கு என்னை துரத்துற அப்படின்னு கேட்கும்போது பாம்பு சொல்லிச்சான், எனக்கு துரத்தணும்னு தோணுச்சு, நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நீ துரத்துறதுக்கு முன்னாடி நான் 3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா அப்படின்னோடனே, நீ வந்து உனக்கு ஒரு ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, நீ தவளையை பிடிப்ப, தவளை அதை பிடிக்கும், நீ தவளையை சாப்பிடுவ, அந்த மாதிரி ஒரு ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் செயினில் நான் வரேனான்னு கேட்டுச்சான். இல்லையே, என் ஃபுட் செயினுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ அதில் வரல அப்படின்னு சொல்லிச்சான். நான் ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா, என்னால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லையே, உன்னால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் வேறு என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஏன் நீ வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என் கண்ணில் பலன்னு இருக்க, நீ பலன்னு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்க, அதை வந்து என்னை இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஒருத்தர் முன்னாடி நம்ம வந்து பலன்னு சுற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணை நம்ம உறுத்துவோம். அவங்க கண்ணுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக தெரிய ஆரம்பிப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை துரத்த ஆரம்பிப்பாங்க, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பலன்னு மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி, ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லலாம், நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், அவங்க தானே இரிட்டேட் ஆகிறான்னு. ஓகே, அவங்க இரிட்டேட் ஆகலாம், ஆனால் சம்டைம்ஸ் அவங்களே நம்ம தொந்தரவாக வருவாங்க. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த மாதிரி வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு. ஓகேயா? தாட் ஃபார் த டே. தேங்க்யூ.